ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் பார்க்க போகிற வண்டி R15 தான் பார்க்குறோம். R15 என்ன கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா, ஆடாத கம்ப்ளைண்ட் தான் என்கிட்ட வந்துச்சு. வண்டி நம்ம சாவி ஆன் பண்ணி பார்த்தோம். ஆன் பண்ணால் இக்னிஷன் லைன் வந்து திடீர்னு ஆன் ஆகுது, திடீர்னு ஆஃப் ஆயிடுச்சு. என்னடா கம்ப்ளைண்ட்னு சொல்லிட்டு நம்மளும் பார்த்தோம். செல்ஃபு ஆன் பண்ணால் செல்ஃப் ரிலே மாதிரி சொன்ன வச்சு நமக்கு புதுவையான கம்ப்ளைண்ட்டாக இருந்துச்சு. இது நம்ம இதுக்கு முன்னாடி அட்டன் பண்ணல அந்த கம்ப்ளைண்ட்டு, புதுசாக அட்டன் பண்ணுறோம். எல்லாத்தையும் செக் பண்ணுறேன். வயரிங்லேருந்து எல்லாமே கழட்டி செக் பண்ணி பார்க்குறேன். செக் பண்ணியுமே எல்லா லைன் கரெக்டாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செல்ஃப் ரிலேயும் செக் பண்ணுறோம். செல்ஃப் ரிலே போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். செல்ஃப் ரிலேயும் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் செல்ஃப் மோட்டரையும் பார்த்தாச்சு. சவுண்டு அப்படியே தெரிஞ்சிச்சு. அந்த செல்ஃபு போட முடியாது, வண்டி ஸ்டார்ட் ஆகாமல் இருந்துச்சு. சாவி ஆன் பண்ணால் பீஸ் ஒய்யாமல் அடியாச்சு. என்ன தான் வயர் ஸ்டார்ட் ஆகாதுன்னு இதெல்லாம் செக் பண்ணி பார்த்தா ஒன்றுமே இல்லை. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்னா வேறு பேட்ரி மாற்றி பார்க்குறோம். பேட்ரி தான் லாஸ்ட்டில் பார்த்தா கம்ப்ளைண்ட்டாகவே இருந்திருக்கு நமக்கு. பேட்ரி மாற்றினா வண்டி சாவி எல்லாமே ஆன் ஆகுது. ஆன் ஆகிட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணால் ஸ்டார்ட் ஆகுது. இது பழைய பேட்டரி திருப்பி போட்டு பார்த்தோம்னா வண்டி ஸ்டார்ட் ஆகலை. சவுண்டு செல்ஃப் ரிலே போன மாதிரி சவுண்டு தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் வண்டி புது பேட்டரி போட்டு ஸ்டார்ட் பண்ணி கையில் கொடுத்தாச்சுங்க.